இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகு நேற்று 12ஆம் தேதி ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு நடத்துகின்ற முதலாவது ஊடக சந்திப்பு இதுவாகும். இந்த ஊடக சந்திப்பிலேயே நெத்தனியாகு சில கடினமான கேள்விகளையும் சந்திக்க நேர்ந்தது. 2024ஆம் ஆண்டு நீங்கள் ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்திவிட்டு, இனி ஹிஸ்புல்லா 20 ஆண்டுகளுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. 20 ஆண்டுகளுக்கு அவர்களால எழும்பவே முடியாது என்று கூறினீர்களே அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த கேள்விக்கு அவர் பதில் கூற விரும்பாமல் அடுத்த கேள்விக்கு நகர்ந்தார். அடுத்த கேள்வியிலேயும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுடைய ஜனாதிபதி பற்றி கூறிய கருத்து தொடர்பில் கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கும் தான் பதில் கூற விரும்பவில்லை என்று நகர்ந்தார். இப்படி பல கேள்விகளுக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு பதிலளிக்க முடியாமல் திக்கி திணறி புதிய விளக்கம் ஒன்றையும் அந்த ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தார். ஈரான் தங்களுடைய ஏவுகணைகளை தங்கள் நாட்டில் இருக்கின்ற மலைகளுக்கு கீழே மிக ஆழமான பகுதிகளை புதைத்து வைத்திருக்கிறாங்க. இதனால ஈரானுடைய ஏவுகணைகளையும் ஏவுகணை தளங்களையும் எங்களால அழிக்க முடியாமல் இருக்கிறது அப்படின்னு கூறியிருந்தார். இந்த புதிய விளக்கத்துக்கும் நெத்தனியாகு ஆரம்பத்தில் யுத்தம் தொடங்கிய காலப்பகுதியில் கூறிய விளக்கத்துக்கும் ரொம்பவே முரண்படுகிறது. அந்த ஆரம்பத்தில் அவர் கூறியிருந்தார், ஈரானுடைய ஏவுகணைகளையும் ஏவுகணை தளங்களையும் நாங்கள் அழித்து விட்டோம். ஈரான் எல்லா வகையிலையும் திறன்களை இழந்து வருகிறது. இன்னும் கொஞ்ச காலத்துல நாங்க ஈரானை கைப்பற்றி விடுவோம் அப்படி என்று கூறியிருந்தார். இப்ப ஈரானுடைய ஏவுகணைகளை எங்களால அழிப்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது அப்படின்னு கூறியிருந்தார். இப்படி கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாமல் ஒரு புதிய விளக்கத்தையும் கொடுத்து ஊடக சந்திப்பில் திக்கி திணறி இருந்தார் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு.